ஜூன் 18 செவ்வாய்க்கிழமை. ஆட்டுக்குட்டியானவர். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். யோவான் 1:29. இயேசு தன்னிடத்தில் வரக்கண்ட யோவான் ஸ்நானன் தேவனைப் பற்றிய ஒரு விசேஷ அறிவை பெற்றுக் கொண்டார். அவர் சாதாரண ஆட்டுக்குட்டி அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கவே தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆட்டுக்குட்டியை அநேக இடங்களில் காண்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:19. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் எப்படி இருந்தார், எப்படி முன்குறிக்கப்பட்டார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு மகா ஆச்சரியமானது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நீதிமொழிகள் 8:22-23. நான் அவர், அதாவது பிதா அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நீதிமொழிகள் 8:30-31. உலகத் தோற்றத்திற்கு முன்பாக இயேசு எப்பொழுதும் பிதாவின் சமூகத்தில் செல்லப்பிள்ளையாக களி கூர்ந்து கொண்டிருந்தார். மறுபக்கம் பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று குறிப்பிடுகிறார் யோவான் 1:1-3 வரை. இதே கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதும்போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று சொல்கிறார். கொலோசியர் 1:15-17 வரை. அதே நேரத்தில் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தம்மை நமக்கென்று அர்ப்பணித்த தேவகுமாரனாகவும் அவர் இருக்கிறார். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ற பெயரை பெற்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். ஆகவே உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. உங்களுடைய வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:23.